पेट्रोल डीजल का उपयोग कम करना होगा. நண்பர்களே, நாம் பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். மெட்ரோ ரயில் வசதி உள்ள நகரங்களில் நாம் முடிந்தவரை மெட்ரோ ரயில்களை பயன்படுத்த தீர்மானிப்போம். நாம் அதிகமாக மெட்ரோ ரயில்களை பயன்படுத்துவோம். ஒரு காரை பயன்படுத்துவது அத்தியாவசியம் என்றால் நம்முடன் மேலும் சிலரை அந்த வாகனத்தில் அழைத்து செல்ல முயற்சிப்போம். நாம் எங்கேனும் பொருட்களை அனுப்ப வேண்டுமென்றால் ரயில்வேயின் சரக்கு ரயில்களை பயன்படுத்த முயற்சிப்போம். அவை மின்சார ரயில்கள் என்பதால் பெட்ரோல் அல்லது டீசல் தேவைப்படாது. மின்சார வாகனங்கள் வைத்திருப்பவர்களும் அவற்றை முடிந்தவரை பயன்படுத்த வேண்டும். நண்பர்களே, கொரோனா காலத்தில் வீட்டிலிருந்தே வேலை செய்தல், ஆன்லைன் கூட்டங்கள் மற்றும் காணொளி கூட்டங்கள் போன்ற பல்வேறு முறைகளை நாம் உருவாக்கி கொண்டோம். அவற்றுக்கு நாம் பழகியும் போனோம். நாம் மீண்டும் அந்த முறைகளை ஆரம்பித்தால் அது நாட்டுக்கு நன்மையாக அமையும். வீட்டிலிருந்தே வேலை செய்தல், ஆன்லைன் ஒன்று கூடல்கள் மற்றும் கூட்டங்களுக்கு நாம் மீண்டும் முன்னுரிமை அளிக்க வேண்டும். தங்கம் வாங்குவது என்பது அந்நிய செலாவணி பெருமளவில் செலவிடப்படும் மற்றொரு துறையாகும். நாட்டில் நெருக்கடி அல்லது போர் நிலவும் காலங்களில் மக்கள் நாட்டுக்காக தங்கத்தை தானமாக வழங்கிய ஒரு காலம் இருந்தது. இன்று அத்தகைய தானங்கள் தேவையில்லை. ஆனால் நாட்டின் நலனுக்காக ஒரு வருட காலத்திற்கு வீட்டின் விசேஷங்களுக்கோ அல்லது வேறு எந்த தேவைக்கோ தங்கம் வாங்க மாட்டோம் என்று நாம் தீர்மானிப்போம். நாம் இந்த சவாலை ஏற்று அந்நிய செலாவணியை சேமிக்க வேண்டும். वर्चुअल मीटिंग्स इनको हमें फिर से प्राथमिकता देनी है. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு சுமார் 690.69 பில்லியன் டாலர்களாகும். பிப்ரவரி மாதத்தில் இந்த கையிருப்பு சுமார் 728 பில்லியன் டாலராக அதிகரித்த போதிலும் ஏப்ரல் மாதத்தில் மத்திய கிழக்கு போர் சூழலால் ஏற்பட்ட உலகளாவிய நிச்சயமற்ற தன்மையுடன் அது 691 பில்லியன் டாலர்களாக குறைவடைந்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் கணிப்புகளுக்கு அமைய 2026 ஆண்டில் இந்தியாவின் நடைமுறை கணக்கு பற்றாக்குறை 84.5 பில்லியன் டாலராக இருக்கும் எனவும் இது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 2% இதற்கு தங்கம் ஒரு முக்கிய காரணியாக உள்ளதுடன் 2026 நிதியாண்டில் இந்தியாவின் தங்க இறக்குமதி சுமார் 72 பில்லியன் டாலர்களாக இருக்கும் என்று இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இது முந்தைய ஆண்டை விட 24% அதிகரிப்பாகும். இந்த பின்னணியில் அந்நிய செலாவணியை சேமிப்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி இந்திய மக்களிடம் இந்த வேண்டுகோளை நேற்று விடுத்தார்.